எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முடி கொட்டுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அமேசான் கார்ட்லேருந்து மூலிகை வர வைக்கிறேன், அப்புறம் நிறைய எண்ணெய் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி விற்கிது. அதை வாங்கி யூஸ் பண்ணால் முடி கொட்டுறது நிற்குமா, இல்லை முடி கொட்டாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து விற்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் இந்த முடி கொட்டுறதுக்காக வந்துட்டு உலக அளவில் பல மில்லியன் டாலர் கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்போ நம்ம என்னென்னா, முடி வந்து இயல்பாகவே ஏன் கொட்டுது, அது கொட்டுறதுக்கான காரணம் என்ன, இதை வந்து எளிய உணவு முறை மூலியமாகவும் வாழ்க்கை முறை மூலியமாகவும் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல முடி வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது, நம்ம உடம்புல வந்து முடி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து விதவிதமாக ஜடை போடுறதுக்கு, அப்புறமா ஸ்டைலாக வந்துட்டு ஹேர் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் கலரிங் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றுறதுக்கு அப்படின்றதுக்காக இல்லை. முடி வந்து எதுக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு முடியும் வந்து ஒரு மினி ஆர்கன்ஸ் மாதிரி. அது வந்துட்டு நம்ம உடலை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பாடியோட ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படுது. அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங், நம்ம தோலை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த முடி வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்புறம் வந்து அப்போக்ரைன் ஸ்வெட் அப்படின்ற, அதாவது வந்துட்டு தோலுக்கு அடியில் வந்துட்டு ஸ்வெட்டிங் ஒரு திரவம் மாதிரி சுரக்கும். அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல தோலுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தை தர்றதுக்காகவும், அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது தேவைப்படுது. அப்புறம் இந்த முடியில் வந்துட்டு நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய புது விதமான சிகிச்சைக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயன்கள் இருக்குது. மெயினாக வந்துட்டு நமக்கு முடி எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காகவும் மெயினாக தேவைப்படுது. அடுத்தது, இந்த முடி வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வெள்ளை சேர் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து டெர்மினல் ஏர்னு சொல்லலாம். இந்த வெள்ளை சேருன்றது வந்து நம்ம உடம்புல கை காலில் இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன முடிகள், இது உடம்புல வந்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும், பாடி ஃபுல்லாகவே இருக்கும், கையில் இருக்கும், காலில் இருக்கும், சின்ன சின்ன முடிகளாக இருக்கும். இது வந்து வெள்ளை சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உடம்புல வந்துட்டு 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் முடிகள் வந்து இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்புறம் டெர்மினல் ஏர்ன்றது வந்து நம்ம தலையில் மட்டும் இருக்கும். தலையில் வந்து நல்லா டார்க்காக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். இந்த தலையில் இருக்கிற முடி வந்து டெர்மினல் ஏர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இந்த முடி வந்து தலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த முடி வந்து தோலுக்கு அடியில் இருந்து முளைச்சி வெளியே வர்றது. அதுக்கு வந்து இந்த முடிக்கு வந்து வேர் இருக்குது. எப்படி மரத்துக்கு வந்து வேர் இருக்குமோ அந்த மாதிரி இந்த முடிக்கும் வேர் இருக்குது. அந்த வேர் வந்து நம்ம ஏர் பாலிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தோலுக்கு அடியில் ஒரு 0.8 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு அடியில் இருந்தால் இந்த ஏர் பாலிகிள்ஸ், அங்கே வந்து ஏர் பல்புன்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு அந்த ரத்தம் அந்த இடத்துல வந்து அந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து முடி வளர்ந்து வெளியே வரும். அப்போ தோலுக்கு அடியில் வந்து 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருந்து தான் அந்த முடி வந்து வளர்ந்து வெளியே வருது. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விதவிதமான எண்ணெய்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோமே, இது வந்து அவ்வளோ ஆழத்தில் போயிட்டு ஆக்ட் பண்ணுமா, பிரயோஜனப்படுமா அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து முடி வளர்ச்சியோட நிலைகள் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சிட்டா தான் ஏன் இந்த முடி கொட்டுதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இது என்னென்ன ஸ்டேஜில் வந்து வளர்ச்சி இருக்குது, முடியோட வளர்ச்சி என்னென்ன ஸ்டேஜில் இருக்குதுன்றதை நம்ம மெயினாக பார்க்கலாம். 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஆனோஜன்றது வந்து என்னென்னா, தலையில் இருக்கிற முடி வந்து வளர்ச்சியான நிலையிலே இருக்கும். இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, 2லேருந்து 6 வருஷம் தலையில் இருக்கிற முடி வந்து அந்த வளர்ச்சி, அதாவது வளர்கிற நிலையிலேயே இருக்கும். எவ்வளோ முடி அந்த மாதிரி இருக்கும்னா, தலையில் இருக்கிற மொத்த முடியில் ஒரு 85லேருந்து 90%, 85லேருந்து 90% முடி வந்து வளர்ச்சியான நிலையிலேயே இருக்கும். இதுக்கு பேர் ஆனோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கெட்டாஜன். இந்த கெட்டாஜன்ன்றது என்னென்னா, வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலை. இந்த மாதிரி இருக்கிறது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா, ஒரு 2லேருந்து 3 வாரம் தலைமுடி வந்து வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சியான நிலையில் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ முடி இருக்கும், ஒரு 1% ஒரு 2% முடி வந்து அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து டீலோஜன். இந்த டீலோஜன்ன்றது வந்து முடி கொட்டக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஒரு 10லேருந்து 15% முடி வந்து கொட்டக்கூடிய ஸ்டேஜிலே இருக்கும். இது வந்து எவ்வளோ நாள் அப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் அந்த கொட்டக்கூடிய ஸ்டேஜிலே இருக்கும். இதுக்கு பேர் டீலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் டெய்லியுமே வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து டெய்லியுமே வந்துட்டு ஒரு 100லேருந்து 200 முடி வந்து இயல்பாகவே கொட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சுட்டு வந்து டவலில் துடைச்சிட்டு உடனே ஒரு 10-15 முடி இருக்கும். அதை பார்த்த உடனே அட்ரோ முடி போச்சு, முடி கொட்டுது, தலை ஃபுல்லாக வந்து சொட்டையாகிடும்,
எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. இயல்பாகவே ஒரு நாளைக்கு வந்து 100லேருந்து 200 முடி வந்து நமக்கு கொட்டும். இந்த டீலோஜன் என்ற ஸ்டேஜில் வந்து 3 மாதம் வரைக்குமே வந்து ஒரு 10லேருந்து 15% முடி வந்து கொட்டுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா வளர்ச்சி முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் அது கொட்டுறதுக்கான ஒரு ஸ்டேஜ். ஆனோஜன்ன்றது வந்து வளர்ச்சி நிலையில் இருக்கிறது. கெட்டாஜன்ன்றது வளர்ச்சி முடிஞ்சு சுருங்க ஆரம்பிக்கிறது. டீலோஜன்ன்றது வந்து முடி கொட்டக்கூடிய ஸ்டேஜ். இந்த முடி கொட்டக்கூடிய ஸ்டேஜில் வந்து ஒரு 10லேருந்து 15% முடி நம்ம தலையில் இருக்கிறது வந்து கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டெய்லி 100லேருந்து 200 முடி இயல்பாகவே கொட்டும். நம்ம வந்து தலை வாரும்போது, அப்புறம் வந்துட்டு டவலில் ஏதாச்சும் நம்ம குளிச்சுட்டு வந்து துடைக்கும் போது, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10-15 முடி இருக்கிறத பார்த்துட்டோம்னா உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறோம். போச்சு முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது முடி கொட்டுறதுக்கான மிக முக்கிய காரணங்கள்லாம் என்ன, எந்த விதமாகலாம் முடி கொட்டும், எந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதனால் முடியெல்லாம் விதவிதமாக கொட்டுது, இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அதில் வந்து முதல்ல வந்துட்டு ஸ்கேரிங் அலோபேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேரிங் அலோபேசியா அப்படின்னா என்ன அப்படின்னா, முடி கொட்டுறதோடு சேர்ந்து ஏர் பாலிகல்ஸ் முடியோட வேரும் காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகும்போது நிரந்தரமாக சொட்டத்தன்மை வந்துடும். அந்த இடத்துல வந்து முடி எக்காரணம் கொண்டு வளராது. அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டாலையும் அது பிரயோஜனப்படாது. அடுத்தது வந்து நான் ஸ்கேரிங் அலோபேசியா அப்படின்னா என்ன அப்படின்னா, பேட்ச் அண்ட் பியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்சாக வர்றது. ஒரு தலையில் வந்துட்டு ஒரு சைடில் பின்பக்கம் இல்லை முன்பக்கம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் முடி அதிகமாக கொட்டும், இல்லைனா முடி வந்து இல்லாமல் சொட்டையாகும். இது வந்துட்டு அலோபேசியா ஏரியாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் வரும். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசனை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டீனியா கார்பட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வந்துட்டு பூஞ்சை தொற்றுனால இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பேச்சாக முடி கொட்டும். இதுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான மெடிசன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் சரி பண்ணலாம். அடுத்தது வந்து ஆண்ட்ரோஜன் எப்ளோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேன்சர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடி வந்து சுத்தமாக கொட்டிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். அப்படி இல்லைனாலே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான மருத்துவ கண்டிப்பாக தருவாங்க. இது வந்து ஆனஜன் எப்ளோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா. ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்டல் பகுதியில் எல்லாம் வந்து பின்மண்டையில் அந்த இடத்துல மட்டும் இந்த அப்படி மேலே ஏறிட்டு போகும், இப்படி ஒரு எல் ஷேப்பில் அப்படியே மேலே ஏறிட்டு போகும். அப்புறமா இந்த பின்மண்டியில் இந்த உச்சியில் பக்கம் மட்டும் ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் முடி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி வரும். இது வந்து ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மரபு சார்ந்து வர்றது, பரம்பரையாக வந்து வழுக்க விழும், தாய்த்தந்தம் மூலிமா நமக்கு வந்து வர்றது. இது வந்துட்டு சரி பண்ண முடியாது. இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இது கட்டாயம் வரும். இதையும் நம்ம சரி பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் ரைட்டு இருக்குது டாக்டர், நமக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு, ஆனால் முடி மட்டும் தானாகவே கொட்டுது, நிறைய குளிக்கும்போது கொட்டுது, அப்புறம் தலை வாரும்போது கொட்டுது, இந்த மாதிரியான எனக்கு எந்த விதமான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் கிடையாது, அப்புறம் வந்துட்டு இந்த பேச்சாகவும் கொட்டலை, மரபணு சார்ந்தும் ஒன்றும் எனக்கு பெரிய தொந்தரவுலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஆனால் திடீர்னு முடியை வந்துட்டு மொத்தமாகவே கொட்டுது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம அடுத்தது மெயினாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து டீலோஜன் எப்ளோவியம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு மரபணு சார்ந்து சொட்டத்தன்மை வர்றது வேறு, அதுக்கப்புறமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றது, அப்புறமா ரவுண்டாக வந்து புழுவெட்டு மாதிரி ஏரியாட்டா அலோபேசியான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து முன்பக்கம் பின்பக்கம் சைடில் அந்த மாதிரி கொத்தாக முடி கொட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். பொதுவாக நான் வந்து குளிச்சுட்டு வரும்போது டவலை துடைச்சா நிறையா முடி வருது, தலை வாரும்போது வந்து சீப்பில் நிறைய முடி வருது, இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி நிறைய முடி வந்துட்டு பொதுவாகவே எனக்கு கொட்டுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4-5 விதமான காரணம் இருக்குது. அதில் எந்த விதமான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பார்க்குறது வந்து டீலோஜன் எப்ளோவியம்னு சொல்லுவாங்க. இந்த டீலோஜன் எப்ளோவியம் அப்படி என்னென்னா, முடி வளர்ந்து பிறகு அந்த கொட்டக்கூடிய ஸ்டேஜ், முன்ன நம்ம சொன்னேன் இல்லைங்களா என்ன ஸ்டேஜ்ன்ட்டு, அந்த லாஸ்ட் 3வது ஸ்டேஜ் அந்த டீலோஜன். அந்த டீலோஜன்ன்றது வந்து முடி வளர்ச்சி அடைஞ்சு சுருங்க ஆரம்பித்து கொட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய முடி இது இந்த மாதிரி கொட்டுறதுனால வரக்கூடியது. இது எதனால், இது மட்டும் இல்லாமல் இது எதனால் வருது அப்படின்றத மெயினாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுனால மெயினாக வந்து முடி கொட்டும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் புரோட்டீனை வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. புரோட்டீன் எடுத்துகிட்டே இருந்தோம்னா வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்ட்டு நிறைய விரதம் இருக்கிறது, பட்னியாக இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணும்போது முடியும் கொட்டும்.
புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்காதான் அதுக்கு மெயின் காரணம். இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஏர் பாலிகிள்ஸ் முடியோட வேர் வந்து அப்படியே தான் இருக்கும், அது காணாமலாம் போகாது. முடி மட்டும் தான் கொட்டும். அந்த ஏர் பாலிகிள்ஸ் அந்த வேர்கள் வந்து முடியோட வேர்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னா, அது வந்து திரும்பவும் முடி வந்து முளைச்சி வந்துடும். ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை வந்துட்டு ஒரு 1 இயர்க்குள்ளேயே வந்துட்டு வரும். ஆனால் ஸ்லோவான பேஸில் தான் வளர்ந்து வரும். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான காரணத்தினால வருது அப்படின்னாலையும் இதையும் சரி பண்ணிக்கலாம். மெயினாக வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அயன் டெஃபிஷியன்சி. அதாவது வந்து நமக்கு ரத்த சோகை, அனிமிக்கு இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும்போது இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து முடி கொட்டும். சரிவிதமான புரோட்டீன் நம்ம வந்து புரோட்டீன் எடுத்துக்கல, வெயிட் லாஸ் பண்ணும்போது புரோட்டீன் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணும், புரோட்டீன் இல்லைனாலையும், ஏன்னா முடியில் வந்து அதிகமாக புரோட்டீன் தான் இருக்குது. அப்போ நம்ம புரோட்டீன் எடுத்துக்கலன்னும் போதும் கண்டிப்பாக வந்து முடி கொட்டும். இந்த காரணம் மட்டும் இல்லைங்க, அது இல்லாத ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் குறைபாடு, இதனால் கூட நமக்கு வந்து கட்டாயம் முடி கொட்டும். மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம சர்க்கிளில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்துட்டு இந்த அயன் டெஃபிஷியன்சி, அனிமிக் கண்டிஷனும், அடுத்தது வந்து ஹைப்போதைராய்டிசம், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறது. இது 3 காரணம் எல்லாம் காரணம் இல்லாமல் பட்னி இருக்கிறது, நிறைய வந்து புரோட்டீன் எடுத்துக்காமல் தவிர்க்கிறது. இதனால தான் வந்துட்டு அதிகமாக முடி வந்து நமக்கு கொட்டும், ஹேர் லாஸ் ஆகும். இந்த முடி கொட்டுறதை வந்துட்டு சிம்பிளான உணவு முறை மூலயமாவும் வாழ்க்கை முறை மூலமாகவும் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை என்னென்னா, அதிகமாக பதட்டப்படக்கூடாது, அப்புறம் நல்ல தூக்கம் வந்து மிக மிக அவசியம். இந்த முடி கொட்டக்கூடாது அப்படின்னா பதட்டப்படுறதோ இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்துட்டு ஃப்ரீயாக நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து நல்ல தூக்கம் வந்து மிக மிக அவசியம் இருக்குது. இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் வந்து இது ரொம்ப அவசியமாக இருக்கணும். அடுத்தது வந்துட்டு வெயிட் லாஸ் நான் பண்ணுறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து நம்ம வருஷ கணக்கில் இழுத்துட்டுக்கூடாது. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி, இல்லை ஒரு 3 மந்த்ஸ் இல்லை ஒரு 6 மந்த்துக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு 5 கிலோ குறைக்கிறோம், இல்லை 10 கிலோ குறைக்கிறோம், ஒரு 20 கிலோ குறைக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட ஷெட்யூலாக நான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, அதுக்குள்ளே எத்தனை கேஜி குறைக்கணுமோ அத்தனை கேஜி குறைச்சிட்டு நார்மலான மெயின்டெனன்ஸ் பண்ணி நார்மலான லைஃபுக்கு நம்ம வந்துடணும். ரொம்ப நாள் வந்துட்டு இதுலேயே வளர்ந்துட்டுருக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறேன், டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கான டயட் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அந்த மாதிரி லாங் பீரியடாக வந்து எடுத்துகிட்டு கூடாது. அது மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும்போது ஏன்னா முடி நிறையவே கொட்டிடும். இந்த மாதிரியான வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை டயட்டோ இல்லை ஜிம்முக்கோ போகிறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளேயே வந்துட்டு எத்தனை கேஜி குறைக்கணுமோ அதுக்கான எஃபர்ட் போட்டு அதை முடிச்சுட்டு நார்மலான லைஃபுக்கு நம்ம வந்துடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த முடி கொட்டுறதை நிறுத்த முடியும். அதுக்கு அடுத்தது மெயினாக வந்துட்டு என்னென்னா ஜிங்க்கு வந்துட்டு நமக்கு வந்து உணவில் ரொம்ப அவசியம். ஜிங்க்கு ஃபுட்டு, அதாவது ஜிங்க்கில் நிறைய நெட்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஜிங்க்குன்ற கனிமம் தாதுப்புகள் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது மீன் ஆயில்னுவாங்க, மீன் எண்ணெய் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒமேகா 3 ஃபிஷ்ஷில் வந்து நிறைய இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், மெயினாக வந்து ப்ரோட்டீன் உள்ள உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். நிறைய வந்துட்டு இந்த முட்டைங்க, அப்புறமா வந்துட்டு ரெட் மீட்டில் இதெல்லாம் வந்துட்டு நல்ல விதமான ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறமா வந்து சுண்டல், பச்சை பயிறு இந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு சைவம் சாப்பிட்றவங்களாம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த டயட்டை வந்து நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மெயினாக அயனு, அப்புறம் ஜிங்க்கு, அப்புறம் செலினியம், அமினோ ஆசிட்ஸு, ஃபேட்டி ஆசிட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக நம்ம ஃபுட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி உணவை வந்துட்டு நம்ம அன்றாட உணவில் வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு வரும்போது கட்டாயம் வந்துட்டு அந்த முடி கொட்டுறது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், முடி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஃபுட்டை வந்துட்டு சரிவிகிதமாக நீங்கள் எடுத்துக்காங்க, இந்த வாழ்க்கை முறையை பழக்கப்படுத்திக்காங்க, இந்த முடி கொட்டுற பிரச்சனையை வந்து ஈஸியாக தவிர்த்துடலாம். இதுக்காக நிறைய வந்து பொருளை வந்து பணமாக வந்து செலவு பண்ணி இதுக்காக பொருளாதாரத்தை வந்து இழுக்காதீங்க. ஏதாச்சும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பேச்சாக வந்துட்டு நமக்கு முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மருத்துவரை ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன் நீங்கள் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக சரியாயிடும். அப்புறம் அந்த கேன்சர் மாதிரியான கீமோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது முடி முழுசாக கொட்டிடுச்சு, அப்புறம் முடி வளரலை அப்படின்னு இருந்தாலையும் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி நல்லபடியாக வந்துடும். இது தவிர்த்து முடி கொட்டுதுன்றதுக்காக பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மேலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.